ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் இந்த நெக் டிசைன் தான் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு யூ ஷேப் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேங்க. அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பல்சரியாக ஒரு 4 லேயர் வந்துட்டு செயின் ஸ்டிச் போடணும். 4 லேயர் ஆர் 3 லேயர். நான் வந்துட்டு ஜரியில் போடுறேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட போட்டுக்கலாம். இப்போது ஜரியில் போடுறேன் நான். உங்களுக்கு வீனஸ்க்கு எந்த ஒரு நெக் டிசைனுமே நான் ட்ரை பண்ணி காமிக்கலை. ஏன்னா என்னோடய ப்ளவுஸுக்கு போடும்போது தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அதனால் இப்போ ஒரு 2-3 நெக் டிசைன்ஸ் நம்ம பார்த்துட்டு அட்வான்ஸ் கிளாஸ் போகலாம். சரிங்களா? அட்வான்ஸ் கிளாஸ் போகலாமான்னு கேட்டிருந்தேன். போகலான்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி 3 லைன் கம்பல்சரியாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. நான் இப்போது மினியேச்சர் நெக் தான் போடுறேன். நம்ம ப்ளவுஸ்லேயும் இதை அப்படியே போடலாம். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போடலாம். நான் இப்போ ஒரு சின்ன யூ ஷேப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். இதையவே நீங்கள் பெரிய நம்மளோட நெக்லேயும் போடலாம். ஸோ அவ்வளோ பெருசு நான் போட்டு காமிச்சா டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு 2-3 நெக் டிசைன்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிட்டோங்களா? நேற்றே சொல்லியிருந்தீங்க அட்வான்ஸ் கிளாஸ் போகலாம் அப்படின்ட்டு. நெக் டிசைன்ஸ் மட்டும் 1-2 பார்த்துட்டு நம்ம அட்வான்ஸ் போயிடலாம். இப்போது இங்கே குட்டியாக லாக் வச்சுட்டு ரிட்டன் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் திருப்பி அதை ஒட்டியே வரணும். தள்ளி வந்துடக்கூடாது. அதை லைட்டாக இப்படி தள்ளிட்டு அதை ஒட்டியே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி 4 லேயர் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சாச்சு. இது வந்துட்டு அடுத்தது பீட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பீடுக்கு ஒரு பாதுகாப்பு தான் வந்துட்டு இந்த செயின் ஸ்டிச். சரிங்களா? அப்போ தான் டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது பீட்க்கு அடி பிடிக்காது. பீட்ஸ் எல்லாம் பிஞ்சு வராது, பிரிஞ்சிடும். அந்த ஷூயிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஷூயிங் த்ரெட் கட் ஆச்சு அப்படின்னா பீட்ஸ் அந்த லைன் ஃபுல்லாக பிரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது அடுத்த லைன் வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் போடலாம். இப்போது சுகர் பீட் போடலாம். இந்த செயின் ஸ்டிச்சை ரொம்பவே ஒட்டி போட்டிங்க அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் மறைஞ்சிரும். லைட்டாக ஒரு நூல் அளவு கேப் விட்டுட்டு 2 பீடாக போடணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 பீடாக பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி 2 பீடாக போட்டிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் வரும். ப்ராக்டிஸ்க்கு தான் போட சொல்கிறாங்க அப்படின்ட்டு 3-4 போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வராது. நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள். நான் ஆப்போசிட் கலர் த்ரெட்டில் தான் போடுறேன். உங்களுக்கு அப்போ தானே தெரியும். நீங்கள் கிளாத் கலர் அப்படி இல்லை அப்படின்னா பீட் கலர் கோல்டன் கலர் வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பீடு வந்துட்டு இப்படி பவுலில் போட்டு எப்படி நீடில் லோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நெக்கை சுற்றியும் ஃபுல்லாகவே நான் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்து என்ன போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் செயின் ஸ்டோன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சக்கரி வச்சுட்டு மேலே ஜர்கான் ஸ்டோன் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 நம்பர் பீட் கொடுங்க. 3 நம்பர் பீட் கொடுத்துட்டு ஒரு லைன் மறுபடியும் சுகர் பீட் கொடுங்க. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு 3 நம்பர் டல் கோல்டு பீட் கொடுக்க போகிறேன். நான் அதை லோட் பண்ணிவிட்டு இருங்க. லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு பீடாக கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு பீடாக கொடுத்துட்டே வாங்க.
இப்போ இந்த லைன் ஃபுல்லாக 3 நம்பர் பீட் கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக என் நாட் போட்டுக்கோங்க. என் நாட் போட்டுட்டு அப்படியேவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இங்கேருந்து இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த லைன். சரிங்களா? இப்போது நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னொரு லைன் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுத்து பார்டரை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். மறுபடியும் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லைன் சுகர் பீட், அதை ஒட்டியே அந்த பீடை ஒட்டியே கொடுங்க, கேப் எதுவும் வேணாம். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த லைன் சுகர் பீடும் கொடுத்தாச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி பஞ்ச் பீட்லேருந்து எடுக்கும்போது 2 பீடாக போடக்கூடாது, ஒரு பீடாக தான் போடணும். சரிங்களா? சுகர் பீட் 2 பீட் போடலாம், எக்காரணத்தை கொண்டு 3 பீட் போடக்கூடாது. பஞ்ச் பீட் ஒரு பீடாக தான் போடணும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம இந்த மாதிரி திலகம் ஷேப்பு, ஐ ஷேப்பு ஏதாவது ஒட்டி விட்டுட்டு கூட நம்ம இதை சுற்றியும் இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை சுற்றியும் நம்ம பீட் கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி திலகம் ஷேப்பை ஒட்டி விட்டுட்டு நம்ம பீட் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், எப்படினாலும் கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு ஐடியாஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இப்படி வந்துட்டு வீட் பீட், இப்படி 2 வீட் பீட் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து கூட நம்ம இந்த ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கேயும் ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீட், ஆப்போசிட்டில் ஒரு வீட் பீட், சுகர் பீட், சென்டர்லேயும் ஒரு சுகர் பீடும் வீட் பீடும் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் நெக் டிசைன். சரிங்களா? திலகம் ஷேப்பு, ஐ ஷேப்பு அதை வச்சுட்டும் நம்ம இது பண்ணலாம். இப்போது திலகம் ஷேப் எப்படி வைக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதையும் எப்படி வைக்கலாம் அப்படின்றத. இப்போது நீங்கள் இப்படி தனித்தனியாக கூட வச்சு நாட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு சுகர் பீட் உள்ளே கொடுக்குற அளவுக்கு டிஸ்டன்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை இடையில சுகர் பீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெருக்கமாக வரும். சரிங்களா? சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் நெக் டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி நான் ஒன்றும் சொல்லித்தரல இல்லையா, அதனால் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அட்வான்ஸ் போகலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். உங்களோட ஐடியா எதுவோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்னும் ஒரு லைன் நீங்கள் 3 நம்பர் கொடுத்துருக்கோமா, நம்ம 4 நம்பர் கொடுத்து மறுபடியும் ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பீட் கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் போடணுமோ போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இதோட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்றத அடுத்தது பண்ணுறேன். நான் வந்துட்டு வீட் பீடும் இந்த சுகர் பீடும் லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் இல்லைங்களா, அதே தான் நான் இப்போ போடுறேன். ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீட் வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் மறுபடியும் ஒரு சுகர் பீடையும் ஒரு வீட் பீடையும் வச்சு லாக் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அடுத்தது ஆப்போசிட்டில் இங்கே. சரிங்களா? இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணால் இப்போ மறுபடியும் கிராஸாக இங்கே வச்சு ஒரு செயின், ஒரு லாக். இப்போது சென்டரில் விட்டு இங்கே ஒரு செயின், ஒரு லாக் போட்டுட்டு ரிவைஸாக போகும்போது இங்கே ஒரு பீடையும் ஒரு செயினையும் வச்சு என் நாட் போட்டோம் அப்படின்னா இதை ரெடி. இதே மாதிரி இந்த நெக்கை சுற்றியும் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக நீட்டான ஒரு நெக் ரெடி. நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ் போர்ஷனுக்கு இதே போட்டுக்கணும். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாத்தையுமே போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு அங்கங்கே புட்டாஸு, ஃப்ரண்ட் நெக்குக்கு புட்டாஸு, நிறைய புட்டாஸ் அங்கங்கே வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி புட்டாஸ் எங்கெங்கே எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீட், சுகர் பீட், வீட் பீட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. நான் இப்போதைக்கு மார்க் பண்ணலை. சுகர் பீட் தான் கொடுக்கணுமான்னு கிடையாது. வேறு கலர் கிளாத் அப்படின்னா நீங்கள் பேர்ல் பீட் கூட கொடுக்கலாம். சின்ன பேர்ல் பீடு அந்த மாதிரி
போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக தான் த்ரெட் எடுக்கிறேன். சரிங்களா? த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் நெருக்கமாக போடலாம் அப்படின்றதுக்காக இந்த எஃபெக்டில் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ, கேப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதே தான் போடணுன்றது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியா. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஐடியா. இப்போது ஒரு வீட் பீனை கொடுத்துட்டு இது பண்ணிட்டு அப்படியே கிராஸாக ஒரு ஸ்டிச், மறுபடியும் இந்த மாதிரி. சென்டரில் ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீடு வச்சு ஃபுல்லாகவே நாட் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகான நெக் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு மினியேச்சர் நெக்கில் கூட ட்ரை பண்ணுங்கள். பாப்ளின் கிளாத்லேயே இந்த மாதிரி நான் வரைஞ்சே இல்லைங்களா, இந்த மாதிரியே போட்டு ஒரு மினியேச்சர் நெக்கில் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெக் டிசைன் பார்க்கலாமா, இல்லை இன்னொரு 2-3 நெக் டிசைன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் போகலாமா, இல்லை இப்போவே அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.